ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஃப்ராக் ஒன்று தைச்சேன். அதோடு நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராக்கை தைக்கிறதுக்கு ஒரு பழைய சாரீ தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய சாரியை வச்சு எந்த அளவுக்கு நீட்டாக ஒரு அழகான ஃப்ராக் தைச்சிருக்கோன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ளீட் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய அளவில் துணி, சாதாரணமாக உங்களோட வெயிஸ்ட் ஒரு 16-15 இருந்துச்சுன்னு சொன்னால் அதுட்டு 4 மடங்கு துணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேன் வைக்காமலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் மாதிரி தான் ஸ்லீவ் கொடுத்துருக்குறேன். பஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்குறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்விசிபிள் ஜிப்பர் தான் கொடுத்துருக்குறேன். என்னென்னு கேட்டால் என்கிட்ட வேறு எந்த கலரில் ஜிப்பர் கிடைக்கல, அது சொல்லி தான் நான் இந்த கலரில் வச்சுருக்குறேன். நீங்கள் தைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே கலரில் வைங்க. இன்னொன்று, நம்மளோட அந்த லைனிங் கொடுக்குறோம் தானே, அந்த லைனிங்கில் கொஞ்சம் ஃப்ரீனஸாகவே விட்டு வெட்டிடுங்க. ஏன்னு கேட்டால் இந்த லைனிங்கில் நான் கொடுத்துருக்குறேன் எப்படின்னா, இதையும் கொஞ்சம் ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பஃப்னஸ் மாதிரி நல்ல கொஞ்சம் சிலர் கேட்பாங்க, நமக்கு ட்ரெஸ் தைக்கும் போது கேட்பாங்க, அந்த கேன் வச்ச மாதிரியே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அழகாக வேணும்னு சொல்லி, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தைக்கணும்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணால் தான் சரியாக வரும். அதுக்கப்புறமா அதுக்கு நான் அதோட சாரியோடு இருக்கிற ஒரு பார்டர்லையே நான் இந்த மாதிரி இதுக்கு இது கொடுத்துருக்குறேன், பெல்ட் ஒன்று செஞ்சுருக்குறேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லட்கான் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி பின்னுக்கு கட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். பெல்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வரணுன்றதுக்காக என்கிட்ட இருந்து சின்ன சின்ன கோல்டு கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு நானே, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கமெண்ட்டில் சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தச்சு வேணும்னு சொன்னால் நான் அதை கொரியர் பண்ணி விடுறேன் தச்சு. நான் நெக் டிசைன் எதுவுமே கொடுக்கல. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம வேஸ்ட் நம்ம பெல்ட் கொடுத்துருக்குறோம் தானே, அப்போ அந்த பெல்ட் கொடுத்துருக்கும் போது நம்ம நெக் டிசைன் வச்சா நமக்கு அந்த பெல்ட்டோட அட்ராக்ஷன் குறையும். அதனால தான் நான் முன்னுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பெருசாக எந்த டிசைனுமே கொடுக்கல. இதுவே போதும் அப்படின்னு சொல்லி கஸ்டமரும் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பின்னுக்கு ஓப்பன் வச்சுருக்குறேன். ஏன்னா சின்னவங்களுக்கு தைக்கும் போது இந்த மாதிரி ஃபுல் ஓப்பன் கொடுங்க, இல்லைனா கழுத்துக்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன் கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கும் சேம் அதே மாதிரி தான் நான் தைச்சிருக்கிறேன். இந்த ஃபுல் சாரியுமே 7 வயசு பாபா ஒன்றுக்கும் மற்றபடி 2 இயர்ஸ் ட்விங்ஸுக்கும் தைக்கிறதுக்கு சரியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு துண்டு தான் மிச்சப்பட்டுச்சு, மற்றபடி ஃபுல்லாகவே சரியாக இருந்துச்சு. ஒரு சாரி அப்படியே சரியாக வந்துருச்சு இவங்க 3 பேருக்குமே. இதோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் நான் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே அதோட நீட் வர போகிறது நீங்கள் அயர்ன் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. அயனிங்கை சரியான மெத்தடில் அயனிங்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸோட நீட்னஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.